Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்சிருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து இனிமே ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20க்குள்ள எல்லாருக்கும் எக்ஸாம் வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 20க்குள்ள முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் வந்து ஸ்டடி பிளான் மட்டும் இல்லாம டைம் டேபிளும் நான் வந்து இந்த வீடியோ சொல்றேன். அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாம் டேட்லாம் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன டேட்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ எக்ஸாம் முடியும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ வந்து சிலபஸ் போர்ஷன் என்னென்ன அப்படி தமிழ்ல எத்தனை யூனிட், இங்கிலீஷ்ல எத்தனை யூனிட் அதெல்லாம் சொல்லிடுறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் என்னென்னக்கு எப்படி படிச்சா, எந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தா உங்களால வந்து, ஏன்னா இது வரைக்கும் மிட் டர்ம் அப்படிங்கிறது 50க்கு வந்து எழுதிருப்பீங்க. ஸோ ஓகேங்களா? பட் குவார்ட்டர்லி எக்ஸாம்ங்கிறது 100க்கு தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அப்போ வந்து கண்டிப்பா வந்து 500 மார்க்கு வந்து நீங்க எழுதுவீங்க. சயின்ஸ் வந்து 75 மார்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 25 மார்க் வந்து ப்ராக்டிக்கல், அது ஃபுல்லா கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த 500க்கு 400 450 பிளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதாவது ஃப்ரைடே. ஓகேங்களா? செப்டம்பர் 20 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அதே டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 20 ஆரம்பிச்சு 28 28 வந்து முடியுது. அண்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூஷன் வைக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால 10th 11th அண்ட் 12th ஆன்லைன் டியூஷன் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து அந்த டியூஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிருங்க. ஏன்னா 11th 12th வீடியோ போட்டால் லைக்ஸ் வருது, பட் ஐ டோன்ட் நோ வை 10th மட்டும் வீடியோ ரொம்ப எவ்வளோ போட்டாலும் வியூஸ் போனாலுமே லைக் வரவே மாட்டேங்குது. ஸோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணணுமா இல்லை மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்லுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நவ் ஸ்டடி பிளான் வந்து ஐ மீன் டியூஷன் பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த போர்ஷன் அண்ட் என்னென்னக்கு எப்படி படிக்கணும் வீக்லி ஸ்டடி பிளான் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் 10th பற்றி இப்போ பார்க்கலாம். 10th பொறுத்தளவு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் தென் சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸு இந்த 5 சப்ஜெக்டும் இந்த 5 சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம டியூஷனில் வந்து சொல்லிக் கொடுப்போம். அதாவது என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 1லேருந்து தான் உங்களுக்கு வந்து டியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? செப்டம்பர் 1லேருந்து உங்களுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி டே 1 டே 2 அந்த மாதிரி டே 30 வரைக்கும் மந்த் ஃபுல்லாகவே டெய்லி நாங்கள் வந்து இப்போ டே 2க்கு உள்ளதை நாங்கள் டே 1 ஈவினிங்கே சொல்லிடுவோம். நீங்கள் இதை இந்த தமிழில் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த கொஷின்ஸ்லாம் படிக்கணும், மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.5ல் இந்த கொஷின்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் கொடுத்துருவோம். நாளைக்கான பிளான் இன்னைக்கு ஈவினிங்கே. ஸோ அதை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த பிளானில் நாங்கள் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் சொல்லுவோம். அதனால உங்களால் இன்னமும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வச்சிருக்க மெட்டீரியல்னாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ தென் உங்களுக்கு வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த வாரம் ஃப்ரைடே அசைன்மெண்ட் கொடுப்போம். அதை நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேக்குள்ளே அப்லோட் பண்ணணும். நீங்கள் கிளாஸ் ரூம் கோடு உங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் ஜாயின் பண்ணி கிளாஸ் ரூமில் நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுறதுக்கு நாங்கள் அசைன்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதனால வீக்லி அசைன்மெண்ட் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு இன்னமும் மெமரிஸ் ஆகும். ஓகேங்களா? தென் 2 வாரத்துக்கு ஒரு தடவை 2 weeks ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் 100 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அண்ட் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா நீங்க 11th குரூப் எடுக்கலையும் சரி, ஈவன் நீங்க காலேஜ் போனாலுமே உங்ககிட்ட வந்து 10th பத்தி கேட்க மாட்டாங்க. பட் அந்த இடத்துல நீங்க சப்போஸ் மேக்ஸோ இன்ஜினியரிங் எடுக்க போனா 10th உங்களோட மேக்ஸ் மார்க்கை கேட்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். தென் மார்க் ஸ்கோரிங் டிப்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் பர்சனல் கைடா இருப்போம். உங்களுக்கு என்ன டவுட் என்ன கொஸ்டின்னாலும் நீங்க கிட்ட கேட்கலாம். ஸோ அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான். அண்ட் இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். நீங்க பப்ளிக் எக்ஸாம் செப்டம்பர்லேருந்து நீங்க மார்ச் ஆர் ஏப்ரல்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க. நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்குமே இந்த டியூஷன் வந்து உண்டு. டியூஷன் ஃபீஸ் வந்து 1000 rupees. டவுட் வரும், 1000 rupees வந்து ஃபுல்லாவா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 இல்லை மொத்தமான 5 சப்ஜெக்ட்டுமே 5 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 1000 rupees மட்டும்தான். அண்ட் இந்த 1000 rupees பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்லி 1000 rupees நீங்கள் வந்து பே பண்ணணும். இப்போ நீங்கள் 1000 rupees பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செப்டம்பர் மந்த்துக்கானது. தென் அக்டோபருக்கு நீங்கள் அக்டோபர் மந்த் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மந்த்லி 1000 rupees. டியூஷன் வந்து ஆன்லைனில் நடக்கும், ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைன் லைக் பார்த்தீங்க அப்படின்னா 1 minute ஜூம் மீட்டிங்
கூகுள் மீட்டிங் ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், 11th 12th எல்லாருக்குமே தான். பட் 10th-ங்கிறப்ப 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், 1 இயர் ஃபுல்லாகவே 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அப்போ தான் அவங்கள சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி அவங்கள நல்ல மார்க்கு 450+, 470, 490+ மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய மோட்டோ. அதுக்கு நாங்கள் கொடுக்குற டெய்லி ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மார்க் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டியூஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெய்லி இம்பார்ட்டன்ட் டெய்லி பிளான் கொடுத்துரும், அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணாவே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் நடக்கும், 1000 rupees per month. செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிளாஸு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், அதை பற்றின எதுவும் டீட்டெயில் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் டைமிங் நிறைய பேர் கேட்குறீங்க. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 or 7 to 8:30 வரைக்கும் டைம் இருக்கும். 1 hourலேருந்து 1.5 hour டெய்லி கிளாஸ் நடக்கும். டெய்லி இல்லை, மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வாட்ஸ்அப் குரூப் மூலியமா இது பண்ணுங்க, இந்த இதெல்லாம் படிங்கன்னு சொல்லிடுவோம். கிளாஸ் வந்து 10 to 15 days, மாசத்துல 10லேருந்து 15 நாள், ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாள் கிளாஸ் வந்து நடக்கும். நீங்க அட்டென்ட் பண்ணணும் ஆன்லைன் மூலியமா. அண்ட் வாட்ஸ்அப்ல டெய்லி வந்து நான் சொல்லிடுவேன், இது பண்ணுங்க, இது பண்ணுங்க. உங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிடைக்கிற கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் உங்களுடைய குவார்டர்லி ஹாஃப்லி அந்த மார்க்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு எதுல அதிக தேவைப்படுது இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கோச்சிங் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கிளாஸ்ல நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வருவீங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து உங்களுடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் கிருஷ்ணா எழுதிடுறேன். நேம் வந்து கிருஷ்ணா நேம் எழுதிட்டு இனிஷியலாக கடைசியில் என்ட்ரு பண்ணணும். ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் 10th-னா 10th வந்து சூஸ் பண்ணிக்கிறணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் 1 minute ஸ்கூல் நேம், உங்கள் ஸ்கூல் நேம் இங்கே என்ட்ரு பண்ணிருங்க. உங்கள் பேரண்ட் மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். இந்த டியூஷனை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இது வந்து தேவையில்லை, 10th இருந்தீங்க அப்படின்னா இது எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை, விட்டுறலாம். பே பண்ணுறது அந்த 1000 rupees எப்படி பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா 3 QR கோடு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு QR கோடுக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் QR கோடே ட்ரை பண்ணுங்க. அது ஒர்க் ஆகலை அப்படின்னா செகண்ட் QR கோடு. ஓகேங்களா? இந்த QR கோடுக்கு வந்து 1000 rupees பே பண்ணிருங்க. பே பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த போட்டிருக்கு பாருங்க நம்பர் 9087872216 அப்படிங்கிற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிருங்க. அண்ட் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்டை இங்கே பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும், ஆட் ஃபைல் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோடைய நம்பர், அங்கே பேரண்ட் நம்பர் கொடுத்தீங்கல்ல, இஃப் இன்கேஸ் ஸ்டூடெண்ட் நம்பர் இருந்தால் இங்கே கொடுங்க, இல்லை அப்படின்னா பேரண்ட் நம்பரே இங்கேயும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனால் 1 or 2 days உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் லிமிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஸ்டண்ட்டாக பேசி பாருங்க. ஓகேங்களா? ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். சீட்ஸ் வந்து இன்னும் ஒரு 13 சீட்ஸ் இருக்குது, 12 சீட்ஸ் வந்து ஃபுல் ஆயிருச்சு. ஓகே, போர்ஷன் இப்போ பார்க்கலாம். தென் ஸ்டடி பிளான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பொறுத்தவரை யூனிட் இயல் 1லேருந்து 6 வரைக்கும், இங்கிலீஷ் யூனிட் 1லேருந்து 4 வரைக்கும், 1 2 3 4 அண்ட் 1 2 3 4 5 6 தமிழில். ஓகேங்களா? மேக்ஸில் மொதல் 2 யூனிட் ஃபுல்லாக படிக்கணும், 5th யூனிட் ஃபுல்லாகவே உண்டு. 3rd யூனிட்ல எக்ஸசைஸ் 3.1லேருந்து 3.15 வரைக்கும், 4th யூனிட்ல 4.1 அண்ட் 4.2. சயின்ஸை பொறுத்தவரை 1 2 3 4 7 8 9 12 13 14 15 16 17 18 மொத்தம் 14 சாப்டர்ஸ். இந்த 14 யூனிட்ஸும் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 1 to 5, ஜியாகிரஃபி 1 to 5. அதாவது ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறுல, ஜியாகிரஃபி புவியியல், சிவிக்ஸு குடிமையியல், எக்கனாமிக்ஸ் பொருளியல். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபி 1 to 5, சிவிக்ஸில் 1 to 3, எக்கனாமிக்ஸ் 1 to 3. ஓகேங்களா? ஸ்டடி பிளான் சொல்லவா? ஓகே, இப்போ ஸ்டடி பிளான் ஆகஸ்ட் 20 வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாமு. செப்டம்பர் 20 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட். இன் பிட்வீன் டேஸ் இங்கிட்ட ஆகஸ்ட்டில் ஒரு 10 days அண்ட் இங்கிட்ட ஒரு 20 days. அப்போ அரௌண்ட் நம்மக்கிட்ட 30 days கரெக்டாக இருக்குது. விச் மீன்ஸ் 1 month வந்து நம்மக்கிட்ட டைம் இருக்குது இல்லையா? இந்த 1 monthக்கான ஸ்டடி பிளான் பாருங்கள். 4 weeks இருக்குது. வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸு அண்டு சயின்ஸு. ஓகேங்களா? மேக்ஸ் அண்டு சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேக்ஸில் அந்த ஃபுல்லாக சொன்னேன்ல 1 2 5 இந்த 3 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சயின்ஸில் அந்த 14 பாடத்தில் ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் அதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிடுவேன், ஆகஸ்ட் 20க்கு முன்னாடி. ஸோ அதை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். வீக் 2ல்
மேக்ஸில் உள்ள பேலன்ஸையும் சயின்ஸில் உள்ள பேலன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீக் 3 சோசியல் சயின்ஸில் உள்ள ஹிஸ்ட்ரியையும் சிவிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீக் 4 சோசியல் சயின்ஸில் உள்ள ஜியாகிரஃபியையும் அண்ட் எக்கனாமிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த ஸ்டடி பிளான் ஃபார் யூ. ஓகே, லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா போதும். அது வந்து இப்போதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. லாங்குவேஜுக்கு வந்து எக்ஸாமுக்கு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி படித்தாவே போதும். திஸ் இஸ் த ஸ்டடி பிளான். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைக் மிட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லாங்குவேஜை இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டு பேலன்ஸ் அந்த 30 டேஸில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.